கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடமிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது புது நிதியாண்டு ஆரம்பிக்கிறது. ஏப்ரல் 2026 மார்ச் 2027 வரை, அதை நாம் FY 26-27 என்று சொல்வோம். ஃபினான்ஷியல் இயர் 2026-27. ஸோ இந்த நிதியாண்டில் FY 27 என்றும் அதை சுருக்கி சொல்லுவோம். இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் 6.6% இருக்கும் என்று உலக வங்கி கூறுவதாக ராய்ட்டர்ஸ் சொல்கிறது. இது 6.6% என்பது ஏற்கனவே அவர்கள் கொடுத்த ஒரு எஸ்டிமேட், இந்தியா எவ்வளவு தூரம் வளரும் அப்படின்னு சொல்வதிலிருந்து சற்றே குறைக்கப்பட்டிருக்கிறது. எதனால? ஈரான் போர்னால. ஸோ ஈரான் போர் பணவீக்கத்தை அதிகப்படுத்தும். அதனால இந்தியாவுடைய உண்மையான வளர்ச்சி விகிதம் என்பது குறைய போகிறது என்பது உலக வங்கியுடைய ஒரு எஸ்டிமேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியாவுடைய ஓன் எஸ்டிமேட் பற்றி இனிமேல் நமக்கு தகவல் வரும். IMF ஒரு எஸ்டிமேட் கொடுக்கும், பல வங்கிகள் ஒரு எஸ்டிமேட் கொடுப்பாங்க. இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, GDP, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது சென்ற ஆண்டை விட எவ்வளவு தூரத்துக்கு அதிகரிக்கும் அப்படின்னா, FY 2026 என்ன இருந்ததோ அதை விட 6.6% தான் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய மைய கருத்து. இந்தியாவுக்கு கணிசமான அளவு அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்கிறதுனால, ப்ளஸ் ஒரு நல்ல பேங்கிங் சிஸ்டம் இதுவும் இருக்கிறதுனால பல பிரச்சனைகளை நம்மளால் சமாளித்திட முடியும். இருந்தும் கொஞ்சம் குறைவு இருக்கும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய கருத்து. இதோடைய சில அடிப்படைகளுக்குள்ள நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போக போகிறோம். இதில் முக்கியமான பிரச்சனை என்ன நமக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 90% கச்சா எண்ணெய் இந்தியாவுக்கு வெளியிலிருந்து வருகிறது, இறக்குமதி செய்யப்படுகிறது. அப்போ வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறதுனா அதில் கணிசமானது ஹார்முஸ் நீரிணைப்பின் வழியாக வருகிறது. அங்கே தான் இப்போ பிரச்சனை இருக்குது. நம்ம ஒரு கேம் ஒன்று விளையாடி ஈரான் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குது, இஸ்ரேலும் நமக்கு நட்பாக இருக்கிறது, வளைகுடா நாடுகளில் UAE நமக்கு ரொம்ப நெருங்கிய நட்புடையதாக இருக்கிறது. அந்த காரணங்களால் நம்மளால் ஓரளவுக்கு இதை மேனேஜ் பண்ண முடியுது. மற்ற நாடுகளுக்கெல்லாம் நிறைய கஷ்டங்கள் இருப்பது போன்று இல்லாமல் இந்தியாவால் தொடர்ச்சியாக இதே ஹார்முஸ் நீரிணைப்பின் வழியாக இறக்குமதி செய்ய இன்றைக்கு முடிகிறது. பட் இது எப்படி இருக்கும்? நம்ம விரும்பிய அளவுக்கு நமக்கு வேண்டிய கச்சா எண்ணெய்கள் கிடைக்குமா? கப்பல்கள் வழியாக இயற்கை எரிவாயு கிடைக்குமா? போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த எனர்ஜி பிரச்சனை அப்படிங்கிறது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை எப்படி பாதிக்கப் போகிறதுன்ட்டு. அடுத்ததாக நம்முடைய பணவீக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு இதே உலக வங்கி எஸ்டிமேட், அதை ராய்ட்டர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆண்டு ப்ரொஜெக்ஷன், இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய நிதியாண்டில் நம்முடைய பணவீக்கமானது 4.9% இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சென்ற ஆண்டில் 100 ரூபாய்க்கு நீங்கள் என்ன வாங்கினீர்களோ அது இப்பொழுது அதைவிட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் செலவழிக்க வேண்டும். சென்ற ஆண்டு ஒரு பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ்னு சொல்லுவோம், அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயில் போக வேண்டாம். நீங்கள் 100 ரூபா கொடுத்து இப்போ முடிந்திருக்கக்கூடிய நிதியாண்டில் சில பொருட்களை வாங்குகிறீர்கள், மொத்தமாக அதோடைய எக்ஸ்பெண்டிச்சர் 100 ரூபா அப்படின்னா, இந்த முறை கிட்டத்தட்ட 105 ரூபா ஆக போகுது. அப்போ உங்கள் கையை விட்டு நீங்கள் 5 ரூபா நீங்கள் கொடுக்க போகிறீங்க அதிகமாக சென்ற ஆண்டை விட. அதனால தான் நீங்கள் அதுதான் நம்ம பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு கிடைக்கிற அதே பொருள் தான் கிடைச்சிட்டு இருக்கு, ஆனால் நம்ம கையை விட்டு போகிற பணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு. உடனே நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? நமக்கு இதை விட, நம்ம இப்போ வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் வேணும்னு எதிர்பார்ப்போம். வந்தால்தான் நம்மளுடைய செலவுகள் அதே அளவுக்கு இருக்கும். இல்லாட்டி நமக்கு நம்ம கையில் நிற்கிற பணம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கிட்டத்தட்ட 4.9% பணவீக்கம் என்பது எதனால் வருகிறது அப்படின்னா, நம்முடைய உணவின் விலை அதிகரிக்க போகிறது. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த கேஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுனால உணவகங்கள் கேஸ் பில் அப்படின்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவெல்லாம் போட ஆரம்பித்தாங்க. அரசு அவங்கள மிரட்டிச்சு. இப்போ சத்தமே போடாமல் அது இட்லி விலையில் ஏற்றி விட்ருவாங்க. எவென்ச்சுவலி ஒரு கடை அது தன்னுடைய பொருளுக்கு அதுதான் விலை வைக்கிறது, அரசு விலை நிர்ணயம் செய்வதில்லை. ஒரு இட்லி 10 ரூபா அப்படின்னு நீங்கள் 4 இட்லி வாங்கினா 40 ரூபா, ப்ளஸ் ஒரு 3 ரூபா 4 ரூபா அப்படின்னு அவங்க போடுறாங்க. நாளைக்கு அது மாறி போயிடும். நான் சும்மா இட்லி 10 ரூபான்னு சொல்கிறேன். பல பெரிய கடைகளில் ஒரு பிளேட் இட்லிக்கு அவன் 80 ரூபா அந்த மாதிரிலாம் கூட சார்ஜ் பண்ணுறாங்க.
பட் ஒரு பொதுவான ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா உணவோட விலை ஏன் அதிகரிக்கிறதுனா எரிபொருளோட விலை அதிகரிக்கிறது. எரிபொருளோட விலை இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்கு கேஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது. ஆனால் நீங்கள் கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் வாங்குறீங்கன்னா அதோட விலை கண்ணாபின்னான்னு அதிகரிச்சிருக்கு. அதாவது அதோடைய ரேட்டட் ப்ரைஸே அதிகரிச்சிருக்கு. அப்புறம் நீங்கள் கள்ளச்சந்தையில் வேற வாங்கணும்னா சொல்லவே வேண்டாம். அது தவிர அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் டிப்ரிசியேஷன். யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறைந்து கொண்டே வருகிறது. அப்போ இது எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு பெரிய ப்ரெஷரை இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் அனைத்தின் மீதும் விதிக்கிறது. அது உணவின் விலை அதிகரிப்பதில் போய் முடியும். இப்போ உணவு விலை அதிகரிக்கிறது என்றால் நீங்கள் கையை விட்டு அதே இட்லியை சாப்பிட்றதுக்கு கையை விட்டு அதிகமாக செலவழிக்கிறீர்கள். இது எல்லாத்தையும் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. இது என்ன அடுத்து இதோடைய நெக்ஸ்ட் லெவல் என்ன ஆகும்? இந்தியாவுடைய பங்குச்சந்தையில் பெரிய அளவுக்கு அந்நிய பணம் முதலீடு செய்யப்படுகிறது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், எஃப்ஐஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஃப்ஐஐக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காலேயோ ஐரோப்பாலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. உலகத்தில் இருக்கிற அனைத்து பங்குச்சந்தைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய கட்டுமானம், அது எவ்வளவு சிறப்பான பொருளாதாரம் அப்படின்லாம் அவங்க பார்க்கறது இல்லை. இன்னைக்கு இந்த பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அடுத்த 1 மாசத்துல, அடுத்த 5 மாசத்துல, அடுத்த 1 வருஷத்துல லாபம் வருமா? இல்லை நஷ்டம் வர மாதிரி இருக்குன்னா அவங்க போட்ட பணத்தை அப்படியே எடுத்து வேற நாட்டின் பங்குச்சந்தைக்குள்ளே கொண்டு போய் போட்டுருவாங்க. அது நைஜீரியாவாக இருக்கலாம், பாகிஸ்தானாக கூட இருக்கலாம், அல்லது அது ஜப்பானாக இருக்கலாம். எந்த பங்குச்சந்தையில் போட்டால் பணம் வரும்? அப்போ இது சிம்பிள் ட்ரேடிங் டெக்னிக்ஸ். சரி இந்தியாவில் போடுப்பா, நல்லா போகிற மாதிரி இருக்கு போடுவாங்க. திடீர்னு ஏதோ ஒரு போர், ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக கப்பல்கள் போகாது, இவங்க இறக்குமதி செய்யக்கூடிய எண்ணெய் எல்லாம் வந்து சேராது, இந்தியாவில் பணவீக்கம், நம்ம எந்தெந்த நிறுவனங்களோட பங்குகளில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோமோ அந்த பங்குகள் எல்லாம் சரியாக மேலே உயராது அப்படின்னு நினச்சாங்கன்னா உடனே செல் அப்படின்னு ஆர்டர் போட்டு செல் பண்ணி அப்படியே பணத்தை எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு நாட்டுடைய பங்குச்சந்தையில் போடுவாங்க, அல்லது கோல்டு வாங்குவாங்க, எத்தையோ பண்ணுவாங்க. இந்தியாவை விட்டு பணம் போகும். என்ன நடந்திருக்குன்னா மார்ச்லையும் ஏப்ரல்லையும் மட்டுமே கிட்டத்தட்ட 19 பில்லியன் யூஎஸ் டாலர் இந்திய பங்குச்சந்தைகளிலிருந்து வெளியே போயிருக்கிறது. ஏன்னா இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கு இந்தியா மீது ஒரு ஸ்பெஷல் லவ்வோ மரியாதையோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பணம் போட்டால் பணம் வருமா, பணம் வரலைன்னா பணத்தை எடுத்துரு, இல்லையா பணத்தை வச்சுக்கோ, இவ்வளோதான். 6.6% அப்படின்னு உலக வங்கி சொல்லுது இந்தியாவுடைய growth. ஆனால் இந்தியாவுடைய ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா இதே காலகட்டத்தில் நமக்கு 6.9% ஜிடிபி growth இருக்குன்னு சொல்லுது. ஏன்னா வெவ்வேறு ஆட்களுடைய எஸ்டிமேஷன் வேற மாதிரி இருக்கும். 2026 முடிந்த இந்த ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில் நம்முடைய growth ரேட் பார்த்தீங்கன்னா 7.6% இருந்தது. 7.6லிருந்து 6.9% குறைகிறது. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி பிகாஸ் ஆஃப் திஸ் வார். அதுதான். ஸோ இந்த ஆவரேஜ் இன்ஃப்ளேஷனாக இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்க் சொல்றது 4.6%, வேர்ல்டு பேங்க் சொல்றது 4.9%. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உலக வங்கிக்கும் ஆர்பிஐக்கும் எஸ்டிமேட்டில் உலக வங்கி நம்முடைய இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுது, 4.9%. இந்தியாவுடைய ஆர்பிஐ 4.6% இருக்கும் என்று கணிக்கிறார்கள். உலக வங்கி இந்தியாவுடைய ஜிடிபியோடைய வளர்ச்சி என்பது 6.6% இருக்கும் என்கிறது. இந்தியாவுடைய ஆர்பிஐ அது 6.9% இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்குது. அப்போ உலக வங்கி இந்தியாவை சற்றே குறைத்து மதிப்பிடுகிறது ஆர்பிஐயோடு ஒப்பிடும் பொழுது. அது அவங்களுடைய ஓன் கால்குலேஷன், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இன்னொரு பெரிய விஷயம் என்ன நடக்க போகிறது, இன்புட் காஸ்ட் வில் ரைஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் செக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து வீடுகளுக்கு என்ன நடக்கும், தனிநபர்களுக்கு என்ன நடக்கும், அவர்களுடைய உணவின் விலை என்னவாகும்னு பார்க்குறோம். ஆனால் எந்த ஒரு தொழிற்சாலையுமாக இருந்தாலுமே அந்த தொழிற்சாலை எதில் இயங்குகிறது, அதுக்கு எனர்ஜி வேணும். அதில் 2 விதமாக நம்ம வந்து அந்த எனர்ஜி வருது. ஒன்று, நீங்கள் கரண்ட்டை அரசிடமிருந்து பெறுகிறீர்கள். இன்னொன்று, நீங்கள் ஜெனரேட்டரை பயன்படுத்துகிறீங்க. பல இடங்களில் அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். வேறு விதமான உங்களுக்கு இன்புட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. அது எல்லாவற்றுக்குமே விலை உயரப்போகிறது. ஏன்னா இன்றைக்கு கச்சா எண்ணெய் கணிசமாக விலை உயர்ந்து இப்போ இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விழுந்திருக்கு. திரும்ப மேலே போகும். நமக்கு வந்து ட்ரம்ப் என்ன முடிவெடுக்கிறாரோ, ஈரான் என்ன முடிவெடுக்கிறதோ, இஸ்ரேல் என்ன முடிவெடுக்கிறதோ, அப்போ இந்த 3 நாடுகளுடைய முடிவை வைத்து தான் நம்ம நாட்டுடைய எனர்ஜியுடைய காஸ்ட் இருக்க போகிறது. அதன் காரணமாக தொழிற்சாலைகளின் அவர்களுடைய இன்புட் காஸ்ட் அதிகமாக போகுது.
அப்போ அவர்களுடைய லாபம் குறைய போகிறது. இப்போ அவங்களுடைய ப்ராஃபிட் குறைகிறது என்றால் பங்குச்சந்தையில் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்க்கு வருவோம். இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், நம்முடைய அந்நிய செலாவணி கையிருப்பு கடந்த பல ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே வந்திருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $700 பில்லியன் பணம் நம்ம கையில் இருக்குது. 697.1. இது கொஞ்சம் மேலே ஏறும், கொஞ்சம் கீழே இறங்கும். அந்தந்த மாதத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நெட் இம்போர்ட் பண்ணுறோமா, நெட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறத பொறுத்து இது கணிசமான கம்ஃபர்டபுள் நம்பர். இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், இதை அப்படியே விட்டுறலாம். பட் வேற ஒரு பிரச்சனை நம்முடைய அரசுகளுக்கு இருக்கும். நம்முடைய மத்திய அரசு வந்து ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, FRBM அப்படின்னு. ஸோ அதன்படி அது மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா, தானும் மாநில அரசுகளும் தங்களுடைய நிதி பற்றாக்குறையை, ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம், அதை குறைத்து கொண்டே வர வேண்டும் அப்படின்னு அதுக்கு ஒரு செட் பண்ணி ஒரு நம்பர் வச்சுருக்காங்க. ஆனால் இத்தனை பிரச்சனைகள் இந்தியாவில் இருந்தால் மத்திய அரசின் செலவு அதிகரிக்கும், ஆனால் வருமானம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் கடன் வாங்குவது அதிகரிக்கும். அப்போ உங்களுடைய ஃபிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறை அதிகரிக்கும். இந்த நிதி பற்றாக்குறை அதிகரிக்கிறது நீங்கள் தடுக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் சில சப்சிடிஸ் தரீங்க. இப்போ கூட நம்முடைய மத்திய அரசு இந்த விதைக்கும் பருவம் இப்போ வருது இல்லையா, அந்த விதைக்கும் பருவத்துக்காக உரத்துக்கு எவ்வளவு மானியம் தர வேண்டும் என்பதை முடிவு செய்திருக்கிறது. உரத்துக்கு மானியம் தரோம், ஃபியூயல் சப்சிடி தரோம் பல இடங்களில். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா சேர்க்குறீங்கன்னா, இப்போவே வந்து அந்த டிங்கரிங் ஆஃப் எக்ஸைஸ் டியூட்டி கட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அரசுடைய செலவுகள் அதிகமாகும், வருமானம் குறையும். அதாவது ஒரு 2 மாதத்துக்கு February 28க்கு முன்னாடி நீங்கள் ஒரு எஸ்டிமேட் பண்ணி வச்சுருப்பீங்க. February 28 குண்டை தூக்கி போட்டாங்க. அப்போ அதற்கு நீங்கள் உடனடியாக ரியாக்ட் பண்ணும் பொழுது உங்களுடைய, அதாவது அரசுடைய வருமானம், நம்ம ஒவ்வொரு இடமா வந்துட்டு இருக்கோம். தனிநபருக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம், தொழில் நிறுவனங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம், இப்போ அரசுக்கு என்ன ஆகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அரசுக்கு என்ன ஆகிறது என்றால் அதனுடைய வருமானம் குறையும் என்று நம்ம யூகிக்கிறோம், அதனுடைய செலவுகள் அதிகரிக்கும் என்றும் யூகிக்கிறோம். இதன் காரணமாக இன்வேரியபிளி உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா பற்றாக்குறை அதிகரிக்க போகிறது. ஸோ இது குறைந்தாலும் வரும் நாட்களில் இது அதிகமாகும் கொஞ்சம் கொஞ்சமாக. எது பற்றாக்குறை அல்ல, நம்முடைய வருமானம் அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கை வைக்கலாம். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நான் தொகுத்து உங்களுக்கு புரிகிற மாதிரி, இது வந்து ஒரு பொருளாதாரம் 101 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 பாயிண்ட் நான் வந்து எழுதியிருக்கேன். இதுதான் வந்து கட்டுரை சொல்கிறது. அது நாம் புரிந்து கொள்வதற்கு எளிதாக 1, 2, 3 அப்படின்னு ஒரு 6 பாயிண்ட் நான் சொல்லலான்னு இருக்கேன். இதில் நம்பர் 1 வந்து இறக்குமதி சார்ந்த பிரச்சனைகள். நமக்கு கச்சா எண்ணெய், எரிவாயு இவற்றுடைய விலை அதிகரிக்கிறது. இதை நாம் இறக்குமதி செய்கிறோம். இதன் காரணமாக பெட்ரோல், டீசல் இன்றைக்கு விலை அப்படியே வச்சிருக்காங்கன்னாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்தியா ஏற்ற வேண்டி இருக்கும், போர் நிற்கலைன்னா. ஸோ இட்ஸ் கண்டிஷனல். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் பெட்ரோல் மட்டும் இல்லை, பெட்ரோ கெமிக்கல். ஸோ பெட்ரோலில் இருந்து நாம் பல பொருட்களை பெறுகிறோம். நம்ம பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் முதற்கொண்டு, சில மருந்து பொருட்களுக்கான இன்புட் முதற்கொண்டு, டைன்னு சொல்லுவோம், கலரிங். இப்போ நம்ம சட்டை போட்டிருக்கோம், இதில் வந்து கலர் கலராக நம்ம வந்து பூவாக எதெல்லாம் போடுறோம் இல்லையா, அதற்கு தேவையான டை, இது எல்லாமே இன்றைக்கு பெட்ரோகெமிக்கல்லிருந்து வரக்கூடியது. ஸோ அது பெட்ரோகெமிக்கல், அது ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியை பாதிக்க போகுது, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை பாதிக்க போகுது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பாதிக்க போகுது. தொடாத துறையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இம்போர்ட் சம்பந்தமான, இறக்குமதி சம்பந்தமான பிரச்சனைகள். அது ஒரு புள்ளி 1 நினச்சிங்க. 2வது புள்ளி எக்ஸ்போர்ட் சேலஞ்ச். என்ன எக்ஸ்போர்ட் சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 விஷயம் நடக்குது. ஒன்று வந்து இதே கப்பல் பிரச்சனை. நீங்கள் இறக்குமதி பண்ணக்கூடிய கப்பல் ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக வருது இல்லையா, அப்போ நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களும் ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக தானே போகணும். அதுதான் ஷார்ட்டஸ்ட் ரூட். எஸ்பெஷலி நம்ம அங்கே நம்ம அந்த கல்ஃப் ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அனுப்புறதுக்கு. இல்லைன்னா நாம் சுற்றி போக வேண்டியிருக்கும். டிரெக்டாக நான் வந்து ஏற்கனவே முன்னொரு ஒரு காணொலியில் சொன்ன மாதிரி சில நாடுகளுக்கு வேறு வழியாக நீங்கள் கடல் வழியாக போகவே முடியாது. குவைத், பஹ்ரைன், கத்தார், இந்த 3 நாடும் நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த 3 நாட்டுக்கு நம்ம ஏதாவது ஏற்றுமதி பண்ணுகிறோம் என்றால் இது எப்படி நம்ம அனுப்புறது? கப்பலில் ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாகத்தான் அனுப்ப முடியும்.
ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு நமக்கு கொஞ்சம் ஹார்முஸ் நீரிணைப்பை நோக்கி அந்த அந்த ஏரியாவில் பிரச்சனை இருந்ததுனாலே நமக்கு ப்ராப்ளம். சவுதி அரேபியாவோ அல்லது ஒமானோ அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு வேறு பக்கம் வழியாக கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, அதை விட்டுருவோம். உலக நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணணும்னா கூட நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? ஜென்ரலி உங்களுக்கு கப்பலோட அவைலபிலிட்டி. பல கப்பல்கள் இந்த இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கு. அது ரிலீஸ் ஆகணும். கண்டெய்னர் சிக்கிக்கிட்டு இருக்கு. அது ரிலீஸ் ஆகணும். அப்போ கப்பல் போக்குவரத்துடைய ஏன்னா அவன் சில ரூட்டில் பிரச்சனைன்னா எல்லா ரூட்லேயும் விலை ஏற்றுவாங்க. இன்சூரன்ஸ் விலை அதிகமாகும். அப்போ ஏதோ இன்டெரக்டாக ஏற்றுமதி செய்யும் பொழுதும் உங்களுக்கு ஒரு சிறு தொல்லை இருக்குது. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி அதை ஆஃப்செட் பண்ணுற மாதிரி டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் விலை விழுந்திருக்கிறதுனால எக்ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு லாபம் அதிகமாக வரும். ஸோ இன்றைக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு ஆர்டர் கிடைக்கிறது என்றால் அவர்களுக்கு லாபம் சற்றே அதிகமாகும். ஸோ அதையும் நம்ம சேர்த்து தான் சொல்லணும். இந்த வீக் இந்தியன் ரூபி அப்படிங்கிறது ஏற்றுமதியாளர்களுக்கு நல்லது, இறக்குமதியாளர்களுக்கு கெட்டது. மூன்றாவது, இந்தியாவுடைய பணவீக்கம். எப்பவுமே பணவீக்கம் அப்படிங்கிறது மாடரேட்டாக இருக்கணும். அது இந்த முறை எஸ்டிமேட் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு சென்ற ஆண்டு இருந்ததை விட சற்றே அதிகமாக பணவீக்கம் இருக்கும் அப்படின்னு எஸ்டிமேட் சொல்லுது. அப்போ இது நேச்சுரலி உங்களுக்கு ஏழைகளை கடுமையாக பாதிக்கும். இப்போ நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னாலுமே உங்களுக்கு லேசாக பிஞ்சிருக்கும். அப்பர் மிடில் கிளாஸ், ரிச், பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் லோவர் மிடில் கிளாஸ்க்கும் லோவர் கிளாஸ்க்கும் நிச்சயமாக அவர்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் கடையில் போய் வாங்கக்கூடிய பல பொருட்கள் திடீர்னு விலை ஏறின மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் ஏற்படும். இதனால் என்ன ஆகும்னா, வேறு பொருட்களை வாங்குவதற்கு பணம் கொஞ்சம் இடிக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் மற்ற விஷயங்களை கட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ இந்த இன்ஃப்ளேஷனுங்கிறது எப்போவுமே கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது. அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அரசுடைய பிரச்சனை. பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு. நான்காவதாக நான் சொன்னது ஃபிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறை. இதில் மத்திய அரசு ஓரளவுக்கு ஒழுங்காக நடந்து கொள்கிறது. மாநில அரசுகள் நடந்து கொள்ளும் முறை என்பது படுமோசம். அவர்கள் வருமானத்தை அதிகரிக்காமலேயே பணத்தை அள்ளி செலவு செய்கிறார்கள். இதை நம்ம இந்த சமீபத்தில் தேர்தல் அறிக்கை வரிசையாக தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரையாக பார்த்தோம். அவங்க எல்லாம் நீ 2000 ரூபா உனக்கு தரேன், 2000 ரூபா உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே 2000, 2500 யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு வேற அதுக்கு பேரை சொல்லிட்டாங்க. அது எல்லாம் இன்ஃப்ளேஷனை இன்னும் அதிகமாக்கும். ஒருவர் உற்பத்தி செய்வதன் மூலமாக தன்னுடைய வருமானத்தை பெருக்குகிறார் என்றால் அது அக்செப்டபிளான ஒரு மாடல். அது டோல் மூலமாக இலவசமாக அல்லது இந்த கேஷ் அசிஸ்டன்ஸ் வச்சுக்கோ என்று அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் கொடுப்பது என்பது தவறானது. இது நம்ம கரடியாக கத்துறோம், அதை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. இதுவே நீ 2000க்கு மேலேயே கூட கொடு, பட் யாருக்கு போய் சேர வேண்டும் அப்படின்னு சரியாக கணக்கெடுத்து அவர்களுக்கு டைரக்டட் சப்சிடி அப்படின்னு சொல்லுவோம். கொடுத்தால் சிறப்பு, செய்கிறதில்ல. ஸோ அது நம்ம ஒன்றுமே பேச முடியாது. இந்த இன்ஃப்ளேஷனால் உங்களுக்கு பணம் இல்லாமல் பொருட்களை வாங்குவது, உணவை தாண்டி மற்றவற்றை வாங்குவதில் கொஞ்சம் கஷ்டம் ஏற்படும். ஃபோர்த், ஃபிஸ்கல் டெபிசிட். இதன் காரணமாக அரசு இஷ்டத்துக்கு மாநில அரசுகள் செலவு செய்யுதுன்னா அவங்களுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமாகும். ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமானால் மாநில அரசு என்ன பண்ணுவாங்க? அவங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டுமானங்களில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. மத்திய அரசு ஹைஸ்பீட் ரயில் காரிடார் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க கையில் கொஞ்சமாவது சொந்தமாக பணம் இருக்கணும் அதில் போடுறதுக்கு. அதே மாதிரி தான் இப்போ மாநில அரசு, தமிழக அரசை எடுத்துக்கொண்டால் நம்ம மெட்ரோவை விரிவாக்கம் செய்யணும். அப்புறம் ஏதோ ஒரு கட்டத்தில் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ அமைப்பதற்கான அனுமதி வரும் அப்படின்னு வைத்துக்கொள்வோம். மெட்ரோவோ அல்லது நாளைக்கு மோனோ ரயிலோ அல்லது வேறு ஏதோ பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டமோ ஏதோ ஒன்றை செய்கிறோம் அப்படின்னாலும் அதற்கான மூலதன செலவை எப்படி பண்ணுவது? நீங்கள் கையில் வர பணத்தெல்லாம் வீட்டுக்கு 2000 ரூபா, வீட்டுக்கு 3000 ரூபான்னு கொடுத்து கொண்டிருந்தால் அடிப்படை கட்டுமானங்களை உங்களால் ஏற்படுத்தவே முடியாது. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். 5வது பாயிண்ட், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், நம்முடைய பங்குச்சந்தையில் முதலீடு செய்பவர்கள், அவங்க புல் அவுட் பண்ணுறாங்கன்னா வெளியிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்நிய மூலதனம் குறையும். அது எப்படியெல்லாம் குறையும்னா, உலகத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலே முதலீடு செய்கிறத பெரும்பாலும் குறைச்சிக்கிட்டு பணமாகவே வச்சுப்போம், எல்லா இஷ்யூஸும் செட்டில் ஆனதுக்கு பிறகு இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ற ஒரு மனநிலை முதலீட்டாளர்களுக்கு வந்துவிடும். அப்படி வந்துருச்சுன்னா இந்தியாவுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய முதலீடுகள் குறைந்தால் அதில் ஒரு நாக் ஆன் எஃபெக்ட் ஏற்படும். வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டிங் குறையும், ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்டிங் குறையும்,
இந்த மாதிரி வந்து பலவேறு முதலீடுகள் குறையும் பொழுது புதிதான தொழில் தொடங்குவதும் தொழில்கள் விஸ்தீரணமாவதும் தடுக்கப்படும். அதே வேகம் இருக்காது. அப்ப அது எல்லாமே வந்து ஒரு ஸ்லக்கிஷ் எக்கானமியாக மாறும். இறுதியாக ஒரு பாயிண்ட் ரெமிட்டன்ஸ். இந்தியாவுக்கு கணிசமான அளவுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது என்றால், இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளில் போய் வேலை செய்பவர்கள் இந்தியாவுக்கு அனுப்பும் பணம். அதுதான் நம்ம ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல மிக முக்கியமான பகுதி என்பது இந்த கல்ஃப் பகுதி. வளைகுடா நாடுகள் நாம் சொல்லக்கூடிய 6 நாடுகள். நல்ல பணக்கார நாடுகள். வேலைக்கு அங்கே ஆட்கள் கிடையாது. அதனால அவர்கள் உலகின் பல பகுதிகளில் இருந்தும் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறார்கள். கட்டுமான தொழிலிலிருந்து ஆரம்பித்து வீடு பராமரிப்பதிலிருந்து உணவகங்களில் வேலை செய்வதற்கு, பெட்ரோலியத்தை வெளியே எடுப்பதற்கு, இப்படி பலவேறு துறைகளில் ஆட்கள் வேணும். யாருக்கு? இதே 6 நாடுகள். ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார், ஓமான், பஹ்ரைன், குவைத். இங்கே கிட்டத்தட்ட 1 கோடி இந்தியர்கள் வேலை செய்கிறார்கள். 1 கோடிக்கு கொஞ்சம் குறைவு. இப்ப இந்த போர் காரணமாக நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. யாரெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல இருக்காங்களோ அவங்க இங்க வந்துட்டு இங்கிருந்தே இணையம் மூலம் வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் வருகிறது. மற்றவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. பயந்து போய் இங்கே வந்தவர்களுக்கு திரும்ப எப்போ போக முடியும்னே அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பல நிறுவனங்கள் ஆட்களை அங்கே வேலைக்கு எடுப்பதை கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. இப்போ எப்படி பல இடங்களில் வேலை நடக்கல. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வெளில போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது பல நிறுவனங்கள் வந்து மிகப்பெரிய கட்டுமானங்களை எல்லாம் இப்போ செய்யாது. ஒரு பெரிய பில்டிங் இருக்கா, இன்னும் ஆரம்பிக்கலையா, ஹோல்ட் இட். ஏன்னா இவன் ஏதாவது ட்ரோனை விட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஈரானை வந்து நம்பவே முடியாது. அதனால கொஞ்ச நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிம்பாங்க. அப்போ இங்கிருந்து இந்தியாவிலிருந்து ஏகப்பட்ட பேர் அங்கே வேலைக்கு போவதாக இருந்தவர்களுக்கு வாய்ப்புகள் குறையும். குறைந்தால் அவர்களுக்கு கிடைக்கும் சம்பளம் குறையும். அதன் காரணமாக அவர்கள் இந்தியாவுக்கு அனுப்பும் அந்நிய செலாவணி குறையும். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எங்கே பார்ப்பீங்கன்னா கேரளாவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டிலேருந்து கணிசமான பேர் கல்ஃப் நாடுகளுக்கு போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு சின்ன உள்ளூர ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இத்தனை விதமான பாதிப்புகள் இருக்கும் காரணத்தினால இந்தியாவுடைய ஜிடிபி சற்றே சென்ற ஆண்டை விட குறைகிறது. இந்தியாவுடைய பணவீக்கம் அதிகரிக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து அரசியல் செய்வது என்பது அபத்தமானது. இப்போ திடீர்னு ஒரு எதிர்க்கட்சி வந்து ஹஹஹா பாத்தியா உன்னுடைய ஆட்சியிலே நரேந்திர மோடியே உன்னுடைய ஆட்சியில் ஜிடிபி குறைந்து விட்டது, என்ன செய்ய போகிறாய், பணவீக்கம் அதிகரித்து விட்டது. இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு தேர்தல் பேசுகிற விஷயங்கள். பட் இதுதான் ஜியோ பாலிட்டிக்ஸ்ங்கிறது. நீங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், இத்தனை விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு இதை எப்படி பிளண்ட் பண்ணுறது, இதை எப்படி நம்ம வேறு விதமாக இதை அணுகுவது, இது போன்ற ஒரு கடினமான சூழலிலும் நம்முடைய இந்த கீ பேராமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஜிடிபியை அதிகரிக்க முடியுமா? இதை ஒரு சேலஞ்சாக ஏன் எடுத்துக்கூடாது? ஏதோ வேர்ல்டு பேங்க் சொல்லுது, நம்முடைய ஆர்பிஐயே சொல்லுது. நடந்து முடிந்திருக்கிற மார்ச் 2026 எண்டில் நம்முடைய ஜிடிபி கிட்டத்தட்ட 7.6% அதிகரித்திருக்கும் ஜிடிபியோடைய வளர்ச்சி விகிதம் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா. அதுவே ஒரு எஸ்டிமேட் நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஒரு மாதத்துக்குள்ளே தகவல் கிளியராக தெரிஞ்சிடும். அதே நம்பரை 7.6 அல்லது அதற்கு மேல் கொண்டு போக முடியுமா வரும் ஆண்டில்? அதுக்கு என்ன பாலிசி சேஞ்ச் பண்ணணும்? ஒரு அட்வர்ஸ் சிச்சுவேஷன்லையும் மிக மோசமான உலகச் சூழலிலும் நம்முடைய வருமானத்தை பெருக்க முடியுமா? தனிநபர்கள் வருமானத்தை பெருக்க முடியுமா? நிறுவனங்களின் வருமானத்தை பெருக்க முடியுமா? அதன் மூலம் வரி வருமானத்தை பெருக்க முடியுமா? நாட்டு உற்பத்தியை பெருக்க முடியுமா? அப்படிங்கிறது தான் சேலஞ்ச். இதை ஒரு அரசு செய்வதற்கும் முனைய வேண்டும். அது நடக்குமா இல்லையாங்கிறது நம்மை மட்டும் நம்பி அல்ல, நாம் உலகத்தை நம்பி இருக்கிறோம், ஏற்றுமதியை நம்பி இருக்கிறோம், இது மாதிரி எக்கச்சக்கமான இடுபொருட்களை நம்பி இருக்கிறோம். அது எல்லாத்தோடைய விலையும் ஏறி போச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. பட் இது எல்லாவற்றையும் தாண்டி சில செக்டரில் நமக்கு க்ரோத் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சென்ற ஆண்டு நமக்கு இதே வில்லன் யாருன்னா ட்ரம்ப் தான். டாரிஃப் போட்டு 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 கழுத்தறுத்தார். அதை நம்ம ஒரு மாதிரியாக அதெல்லாம் செட்டில் பண்ண ஆரம்பித்தோம். இந்த வருடத்துக்கு ஈரான் போர் அப்படின்னு ஆண்டாண்டுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு தொல்லையை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இயங்கிக்கிட்டு இருக்கார். அதை மீறி நாம் செயல்பட்டு இன்னும் சிறப்பாக நாம் நம்முடைய வேலைகளை செய்ய வேண்டும். முடியுமா அப்படிங்கிறது தான் நாட்டின் முன்னுள்ள சவால், நம் நிறுவனங்களின் முன்னுள்ள சவால், நாம் ஒவ்வொரு தனி மனிதரின் முன்னுள்ள சவால். இந்த சவாலை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஆண்டு 2026-27 நிதி ஆண்டை எந்த விதத்தில் எந்த அளவில் நாம் கொண்டு போய் முடிப்போம் என்பதற்கான ஒரு கட்டியம் கூறுவதாக இருக்கும். பார்க்கலாம் நாம் இதை எப்படி செய்கிறோம் என்று. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.